பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ரைட்டா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ரத்த பொரியல். ரத்தம் எல்லாம் வச்சு செய்ய கூடாது. செய்யலாம், செஞ்சு நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து ரத்த பொரியல் செய்யலாங்கன்னு தன்மை குட்டி. ரத்த பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: ரத்தம் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, பச்சை மிளகாய் 1/4 கிலோ, கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை, அப்புறமேட்டு கொத்தமல்லி 1 கப். அடியில் எப்படி கலரணும்னா இப்படி ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் ரத்தத்தை ஊற்றி அது நல்லா சுண்டர முடிக்கும் கிளறிட்டே இருக்கணும். ரத்தத்தில் ஏற்கனவே உப்பு இருக்கிறனால நாம் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்தா போதும்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க. ரத்தம் கிளற நல்லா சுண்டி கெட்டி ஆயிடும். நீங்க மேல் கொண்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணணும்? இப்ப பச்சை மிளகாய் போடு. 1/2 கப்பு பச்சை மிளகாய் போடு. அப்படி போடு, கொட்டு அப்படி போடு. பச்சை மிளகாய் 1/2 கப்பு, வெங்காயம் போடு. வெங்காயம் 1/2 கப்புன்னு சொல்லி போடு. இது 1/2 கப். அப்படி சொல்லி போடு. அப்படி போடுறேன். அவ்வளோதான். இது வணங்கணும். இது அடுப்பு இது விடலாம். எங்கே இது இது வணங்கணும். கொஞ்சம் ஈரப்பதம் பண்ணிக்கங்க. வரன்னு இருக்குதா? ஈரப்பதம் பண்ணிக்கிறதுக்கு வந்து பிளட் யூஸ் பண்ணணும். கிளறுனா நான் தீஞ்சிடும். ஒரே தவளை கூட்டத்தை விடு, நான் ஒருத்தரம் கிளறி விட்டுருவேன். ஏட்டா இரும்பு போடக்கூடாது, இறக்குள்ள தான் போடணும். சரியா? உப்புலாம் போட்டுறாத, சாப்பிட்டு பார்த்து போட்டுக்கணும். ஒருத்தர் கிளறி கொடுத்துட்றேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வணங்கினா சரி இறக்குறது. சரி கொடுங்க, யாரையும் கொடுங்க. கிளறு. தண்ணி சொன்னா இறக்கிடுவேன். தண்ணி சொல்லுங்க. தண்ணி வருதா? வருதா? பிளட் தானே? தண்ணி வருதா? இது சுண்டணும். சரியா? சுண்டுற வரைக்கும் நம்ம போடாத. சும்மா போட்டீங்கன்னாக்கா அப்புறம் இது வேகாது. அடுத்து 1 கப்பு தலை அள்ளி வை. மல்லி தலை, கறிவேப்பிலை தலை கலந்து அள்ளி வை. 1 கப்பு. கருவேப்பிலை கலந்து 1 கப்பு. தண்ணி சொன்னு விட்டு போடணும். நான் சொல்ல போதுப்பா, போதுப்பா. இது வந்து ரத்த பொரியல். சொல்ல ரத்த பொரியல். இது வந்து ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். நல்லா இருக்கும். சொல்லு நீ. ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசத்துக்கு மேய்ச்சா இருக்கும். ஒரு நிமிஷம் தலையை போடுவேன். 1 கப்பு போடுவேன். சொல்லிட்டு போடுறேன் 1 கப்பு. இது 1 நிமிஷம். இது வேகலை. வெங்காயம் வேகணும். அப்புறம் நல்லா இருக்கும். போடாதுற கொட்டு. அப்படி அவ்வளோதான். நீ விட்டேன்னா தீஞ்சிடும். தீஞ்சிட்டா நல்லா இருக்காது முடியுமா? போதுண்டா. இன்னும் கொஞ்சம் போடலாம். உள்ளெல்லாம் இருக்காது, கெட்டி கெட்டியா. அதுக்குள்ள போதும்.
ஆச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து ரத்த பொரியல். அந்த ரத்தத்துலேயே உப்பு போட்டிருப்பாங்க. இதை வந்து நம்ம சுண்டை வச்சு சுண்ட பின்னால் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை ஆட் பண்ணி இது இப்படி வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.